பொன்வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பல ஆசையும் வீணல்லவோ. பொன்வெள்ளியுமோ பேரும் பேர் புகழோ பல ஆசையும் வீணல்லவோ. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவை போதும் எனக்கு நீரே. பரலோகத்தின் செல்வமே என்னரும் இயேசுவை போதும் எனக்கு நீரே. ஆனந்தம் ஆனந்தமே அல்லும் பகலிலும் பாடிடுவேன். இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு திரும்ப ஒரு பாக்கியம் கிடைத்ததற்காக தலைகளை வணங்கி அவரை துதித்து என்னோடு கூட இன்றைக்கு கலந்து கொள்கிற எல்லாரையும் நான் மனமாற வாழ்த்துகிறேன். வேற வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு பாகத்தை நம்முடைய நினைவிலை கொண்டு அந்த நினைவிற்காக அவர் செய்த அதிசயங்களையும் அவர் செய்த காரியங்களையும் நாம் மறுபடியும் நினைவு கூற கடனாளியாக இருக்கிறோம். இன்றைக்கு ஆதியாகமம் 27வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் நினைவிலே கொண்டு வருவோம். அங்கு ஒரு மனிதனுக்கு 2 பெண் பிள்ளைகள், ஒன்று ராகேல், இன்னொன்று லேயாள். இப்படி பிறந்த வந்த பெண் பிள்ளைகளை குறித்து ஒரு சிறு காரியத்தை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வரலாம். தேவன் தீர்மானத்தின்படி மனிதனை உருவாக்குகிறார். தேவன் தீர்மானத்தின்படி அவருக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்த பின்பு செயல்பட தொடங்குகிறார். நம்மிடத்தில் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து அவர் அந்த காரியங்களை செய்கிறார் என்றுதான் மறுபடியும் நாம் அவரை குறித்து பேசும் பொழுது நம்முடைய சிந்தையை நாம் நிறுத்த வேண்டும். ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை உருவாக்கினார், ஏதோ ஒரு காரியத்திற்காக என்னை அழைத்தார், ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த தேவ சித்தம் தெரிந்து கொள்ளாமலே வாழ்வதால் தான் தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய தீர்மானங்களையும் இன்னும் செயல்படுத்தாமலே நாம் வாழ்ந்து வருகிறோம். எங்க எழுதின அந்த வார்த்தையை நாம் கவனிக்கும் பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி எடுத்து போடுவார் என்று எழுதியிருக்கிறார். அது வேதம் தேவன் சொல்லுகிற தன்னுடைய வாயின் வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை குறித்து ஆதி காலத்து பரிசுத்தவான்கள் மாத்திரமல்ல, தீர்க்கதரிசிகளும் எழுதி வைத்தார்கள். தேவன் வார்த்தையில் உண்மையுள்ளவர், வார்த்தையில் மாறாதவர். ஒருமுறை அவர் சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விட மாட்டார். இப்படி அவரை குறித்து அதுவும் யாக்கோபு எழுதும் பொழுது சொன்னார் தன் நிருபத்திலே, அவரிடத்தில் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை என்று சொன்னார். ஒரு நிழல் கூட அவருடைய காரியத்தில் வேற்றுமையாய் காண முடியாதாம். அவ்வளவு பரிசுத்தமும் அவ்வளவு நீதியமும் அவ்வளவு நேர்மையும் சத்தியமும் உள்ள ஒரு ஒப்பற்ற தேவனுக்கு பிள்ளைகளாய் நிற்கும் பொழுது சில நேரங்கள் வேத வசனத்தில் வாசிக்கிற சம்பவங்களும் நடக்கிற சம்பவங்களும் அல்லது வாழ்க்கையில் நமக்கு நேர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் எண்ணும் பொழுது உள்ளம் உடைகிறோம், மனம் நொறுங்குகிறோம், மன வேதனையில் நிரம்புகிறோம். அடுத்து நான் என்ன செய்வேன், அடுத்து என்ன செய்வேன், யார் எனக்கு, யார் என்னை பார்க்க, என்னை கேட்க, என்னை விசாரிக்க, இந்த காரியத்தில் எனக்கு ஆறுதல் சொல்ல, இந்த காரியத்தில் எனக்கு முன் நின்று நடக்க, என்னை தலைமை தாங்கி எனக்கு முன் செல்ல யார்? கேள்வி மேல் கேள்வி கேட்டு உள்ளத்தை உடைத்துக் கொள்கிறோம், உள்ளத்தை நொறுக்குகிறோம். எங்கு எழுதின அந்த வேத வசனங்களை 29வது அதிகாரம் ஆதியாகமத்திலே ஒரே ஒரு முறை நம்முடைய நினைவிற்கு கொண்டு வந்தால் போதும். நம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவமாக இருப்பதால் இவைகளை குறித்து அதிகமாய் நான் சொல்லாமல் ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன். தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் தேடி மணமகன் ஒருவர் வருகிறார். நமக்கு தெரியும் யாக்கோபு எப்படி அந்த வீட்டுக்குள் நுழைந்தார் என்று. அவர் நுழைந்து உள்ளே வரும்பொழுதே அவருடைய கண்களுக்கு பிரியமானது 2வது பெண். முதல் பெண் வேதவசனத்தின்படி அற்பமாய் எண்ணப்பட்டாள். ஒரு தாய் மாமனால் கூட விரும்பப்படாத நிலையில் அவருடைய பார்வை, அவருடைய உருவம், அவருடைய சாயல், அவருடைய தோற்றம். அநேக முறை இவைகளை அவை தனியாய் நினைத்திருப்பதானால் அவருடைய மனதின் வேதனையை ஒரு நிமிஷம் அப்படியே கொண்டு வாருங்கள். நாம் இவைகளை எல்லாம் பார்த்து தேவனுடைய செயலை கற்றுக்கொண்டு அனுபவிக்கத்தான் தேவன் இவைகளை நமக்கு முன்கூட்டியே எழுதி வைத்தார்.
அவளுடைய அனுபவங்களை ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள். அவள் பிறந்ததே ஒரு பெரிய இழுக்க போல அவளும் அவளுடைய பெற்றோரும் கூட எண்ணுகிற அளவிற்கு தான் அவளுடைய காரியங்கள் தார்ப்பமாய் எண்ணப்பட்டால் என்று எழுதியிருக்கிறது. அந்த காரியத்தை அப்படியே மனதுக்குள்ளாக நாம் ஒரு நிமிஷம் சிந்திப்போமானால், ஒரு நாள் 2 நாள் அவள் பிறந்த நாளிலிருந்து ஒருவேளை இது அவளுக்கு விவரம் இல்லாமலே போயிருக்கலாம். அப்படி இருந்து தன்னை சிங்காரித்து தன்னை அலங்கரித்து தன்னோடு கூட நிற்கும் பொழுது தன்னை தானே பார்த்து இது மட்டும்தானே, இந்த பார்வை மட்டும்தானே, இந்த முகம் மட்டும், இப்படி அவள் தன்னை குறித்து எத்தனையோ தியானித்திருக்கலாம் அல்லது தீற்றி இருக்கலாம். ஆனால் ஒருவர் உள்ளே வந்து நுழைகிறார். அவரிடத்துல கேட்கிறார், உனக்கு சம்பளம் என்ன வேண்டும் என்று. அதற்கு அந்த மனிதன் சொல்லுகிறான், எனக்கு உங்க 2வது பொண்ணு சம்பளமா கொடுத்துருங்க, இந்த பொண்ணு எனக்கு வேண்டாம். இந்த வார்த்தையை கேட்ட நாள் முதல் நம்முடைய சிந்தனைக்கு இப்பொழுது வருவோம். திரும்ப ஒரு நாள் அவளுக்கு திருமணமாகி அவளுடைய புருஷனோடு அவள் வாழ தொடங்குகிற நாட்கள் வரைக்கும் ஏறக்குறைய 7 ஆண்டுகள். இந்த 7 ஆண்டுகளுடைய நிலைமையை சற்று கண்களுக்கு முன் கொண்டு வருவோமானால், இன்றைக்கு இருக்கிற உபத்திரவம், நெருக்கம், போராட்டங்கள் எல்லாம் நமக்கு அற்பமாய் காணப்படும். தேவனுடைய ஜனங்கள் எந்த காரியத்திற்குள்ளாக நம்மை தேவன் நடத்தி கொண்டு போய் மேன்மைப்படுத்த போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டிய நிலையில் நிற்கிறோம். அது அவசியம். எப்பொழுது தேவன் என்னை மேன்மைப்படுத்துவார், எப்படியும் என்னை மேன்மைப்படுத்துவார், அவர் மேன்மைப்படுத்துகிற நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற அனுபவம் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக குறைந்ததால் அடுத்து அவருடைய மன கிளேசங்கள், அவருடைய கேள்விகள் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இங்கு வாசித்து பார்க்கும் பொழுதுதான் அற்பமா 7 ஆண்டுகள் ஒரு பெண் தன்னுடைய நிலையில் மனம் கசைந்து அழுதவளாயிருந்தாள். வெளியே போய் நிற்கும் பொழுது எல்லாம் மற்றவர்கள் பேசுவார்கள். அவருக்கு ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு முறையாக தான் கல்யாணம் கணிக்கிற மனுஷன் தான், அவனே இவளை விரும்பல, 2வது பிள்ளையை கேட்டிருக்கான். போகிற இடமெல்லாம் இவளை குறித்து பேச்சு, நிற்கிற இடமெல்லாம் பேச்சு. அதோடு லாபானுடைய வேலைக்காரர்கள் வரைக்கும் பரியாசமா எண்ணப்பட்ட ஒரு மகள். ஏதோ ஒன்று சொல்லும் பொழுதெல்லாம் இவருடைய உள்ளம் மனவேதனையில் புழங்கி இருக்கும். எனக்கு யார் வருவான், எனக்கு யார் வருவார்கள், எனக்கு ஒரு வாழ்க்கை உண்டா, எனக்கு ஒரு மறுபடியும் ஒரு திருமண காலத்தை நான் எண்ண முடியுமா, இப்படி எல்லாம் பலவிதமான காரியங்களில் உழன்று 7 ஆண்டுகள் கழித்த ஒரு மகள். இந்த மகளுடைய அனுபவங்களை கொஞ்சம் நம்முடைய உள்ளத்திற்குள் கொண்டு வருவோமானால், இன்றைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கை கண்ணீர் நிறைந்த வாழ்க்கையாகத்தான் இருக்கிறதை நாம் அறிய முடியும். வழக்கமாக பிறக்கும் பொழுது பிறவியிலே தோற்றங்கள் வித்தியாசமா இருக்கும் பொழுது, அதுவே இன்றைக்கு படிக்கும் பொழுது சரியான படிப்பு வராமல் போனால் அது ஒரு பாகம். அதோடு திருமண நாள் வரும்பொழுது, திருமண வருஷங்களை கடந்து ஒரு சில நாட்கள் ஆண்டுகள் ஆக தொடங்கின உடனே அடுத்த காரியம் தொடங்குகிறது. எல்லாருக்கும் மாப்பிள்ளை வருது, உனக்கு வரல, எல்லாருக்கும் மாப்பிள்ளை வருது. இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் நம்முடைய பேச்சு தோரணைக்கு கொண்டு வாருங்கள், நம்முடைய குடும்ப பழக்க வழக்கத்தின் வார்த்தைகளுக்கே கொண்டு வாருங்கள். அடுத்து 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 இந்த மகள் எங்கு போய் நின்றாலும் வேதனை, எங்கு போய் நின்றாலும் உபத்திரவம், எந்த சூழ்நிலைகளில் உட்கார்ந்தாலும் 1 ஆண்டு 2 ஆண்டு அல்ல, 7 ஆண்டுகள் இவருடைய மனது சஞ்சலத்தால் நிறைகிறது. அதோடு வீட்டுக்குள் நடக்கிற சம்பவங்களையும் கவனியுங்கள். ஆகாரம் கொண்டு போகும் பொழுது யாக்கோபுக்கு ராகேல் கொடுக்கிற ஒரு நிலையை கண்ணில் பார்க்கும் பொழுது, அவர்கள் பேசிக் கொள்ளுகிற நிலை, அவர்கள் அங்கும் இங்குமாய் பார்க்கிற பார்வை, இவைகளை எல்லாம் வீட்டுக்குள் இருந்து ஒருவர் கவனித்துக் கொண்டிருப்பாளானால் உள்ளம் எத்தனை புழுங்களுக்குள்ளாயிருக்கும், உள்ளம் எத்தனை விதமான வேதனையாயிருக்கும். இருதயத்தில் சொல்வது போல என்ன என் இருதயம் வெடித்து போகிறது போல இருக்காது என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட மன கிளேசத்தோடு தான் இந்த பெண் ஒவ்வொரு நாளாய் கழித்திருக்கிறாள். ஆனால் வேதத்தில் எழுதின வாக்குத்தத்தங்கள், உன் நிந்தையை பூமியில் இராதபடி எடுத்து போடுவேன் என்றார். எரேமியா 30:18 வசனத்தை வாசிக்கும் பொழுது நேர்த்தியான ஒரு பாகம் உண்டு. கர்த்தர் உனக்கு நன்மை செய்யும்படி காத்திருப்பேன் என்று சொன்னார். வார்த்தைகள் எவ்வளவு நேர்த்தியாய் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை நாம் மனதிற்குள் கொண்டு வருவதில்லை. மனுஷன் சொன்னதை நாம் நினைக்கிறோம், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, அவங்களே என்ன அப்படி பேசிட்டாங்க, அந்த போதகரே சொல்லிட்டார் நீ விளங்க மாட்டேன்னு சொல்லி, அந்த ஊழியக்காரரே சொல்லிட்டார் நீ உருப்பட மாட்டேன்னு சொல்லி.
இவங்களே சொல்லிட்டாங்க, இனி உனக்கு என்ன இருக்கு, நீ ஏன் பிறந்த சொல்லிட்டாங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் நான் காதில் கேட்கும் பொழுது, சாதாரணமாக ஒரு இடத்தில் பிரசங்க போகும்பொழுது ஒரு புது பிரசங்கர் பிரசங்கிப்பாரானால் அங்க இருக்கிற அந்த முதியவர் கேட்பார், புது பையன் இப்படிதான் இருக்கும், இதெல்லாம் தேர்ற மாதிரி காணும், இதெல்லாம் உருப்படுற மாதிரி காணும். இந்த வார்த்தைகளை எத்தனையோ முறை கர்த்தருடைய ஜனங்கள் தங்கள் காதுகளில் கேட்டிருக்கிறோம், நம்முடைய கண்களில் கூட கண்ணார பார்த்திருக்கிறோம் அவர்கள் பேசுகிற வார்த்தைகளை. வேதம் ஆனால் வேதம் சொல்லுகிறது, எஸ்ஏ 44:23 வாசித்து பாருங்கள். வானங்களை குறித்து சொல்லுகிற, வானங்களே களி கூறுங்கள் என்றார். எதற்காக? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற காரியங்களை எண்ணி பார்த்து. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, லேயாளை பார்ப்பதற்கு முன்பு, லேயாளுடைய அனுபவங்களை கண்டுபிடிப்பதற்கு முன்பு, லேயாளை போல யாரெல்லாம் அந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை முதலாவது உங்கள் உள்ளத்திற்குள் கொண்டு வாருங்கள். யார் லேயாளின் அனுபவத்தில் இருக்கிறோம்? யார் லேயாளை போல பரிகசிக்கப்படத்தக்கவர்களாய், பரிகசிக்கப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாய், அற்பமாய் எண்ணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம்? இனி இவ்வளவு நான் விளங்க மாட்டான், இவனுடைய கல்வி கிடையாது, இவனுக்கு படிப்பு கிடையாது, இவனுக்கு ஒன்றுமே கிடையாது, இப்படியெல்லாம் சொல்லி இனி எந்த வேலைக்கும் போக முடியாது. இனி யார் உன்னை மதித்து உனக்கு ஒரு நல்ல அனுபவம் உள்ள காரியங்களை செய்வார்கள்? இப்படி எல்லாருமே சொல்லி சொல்லி உள்ளத்தை உடைய பண்ணி கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதரிகள் இருக்கலாம். சில சகோதர சகோதரிகள் மருத்துவர்களாலே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். இதெல்லாம் உனக்கு சரியாகாது, இனி உயிர் உள்ள வரைக்கும் இப்படித்தான் என்று. எனக்கு என்னுடைய மனைவியின் 2 கண்களிலும் கண்புரை விழுந்திருந்தது. அவர்களை ஒரு பிரபலமான மருத்துவரிடத்தில் கொண்டு போனோம். பெயர் பெற்ற மருத்துவர்கள் என்று, ஏறக்குறைய அநேகருக்கு பார்வையே வராது என்று சொன்னவர்களுக்கு பார்வை கிடைக்க செய்தார் என்று ஒரு பேர் பெற்றவர்களிடத்தில் கொண்டு போய் நிறுத்தி காண்பிக்கும் பொழுது அவர் பார்த்த உடனே சொல்லிவிட்டார், 2 கண் அவ்வளவுதான், உங்க உயிர் உள்ள வரைக்கும் வேதனையை பொறுத்து கொள்ளுங்கள். எப்போ இந்த பொறை முற்று வெடிக்கும்னு சொல்ல முடியாது, அதாவது உடையும்னு சொல்ல முடியாது. 2 கண்களுக்கு இதே கதிதான். இருக்கிற வரைக்கும் அப்போது மாத்திரம் ஏதாவது சாப்பிடுங்க, கை பிடிச்சி நடத்துங்க, கொண்டு போங்க, இதற்கு மேல் அதை ஒன்று செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை வாசிக்கும் பொழுது அதனுடைய மேன்மையின் மகிமை என்ன தெரியுமா? வானங்களை கூப்பிட்டு சொல்லுகிறார், கழித்து பாடு. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற எண்ணங்கள், காரியங்களை நீ எண்ணிப்பார், அவைகள் எவ்வளவு பெரிதென்று பார். வேதத்தை வாசித்து பாருங்கள். அங்கு காத்திருக்கிறாராம், நமக்காக நன்மை செய்வதற்காகவே காத்திருக்கிறாராம், நிந்தையை எடுத்து போடும்படியே காத்திருக்கிறாராம். லேயாள் 7 ஆண்டுகள் புலம்புகிறாள், 7 ஆண்டுகள் அழுகிறாள். எனக்கு நண்பராய் இருந்த ஒரு மருத்துவர் இடத்திற்கு தகவல் கொடுத்தேன், என் மனைவி நிலைமை இப்படி ஆகிவிட்டது, என்ன செய்யலாம் என்று. நான் பார்த்து கொள்கிறேன் சார், நீங்க வாங்க. உள்ள நுழைந்ததுதான். அவர் பார்த்தார், நீங்க பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லை. 2 கண்களுக்கும் அவர் சிகிச்சை செய்து கொடுத்தார். 2 கண்களும் நல்ல பார்வையுள்ளவைகளாய் மாறினது. தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லை. அவர் மற்றவர்கள் சொல்லுகிறதை குறித்து நம்முடைய செவியும் நம்முடைய இருதயமும் அவைகளிலே நாம் ஒரு நாளும் இருந்து விடக்கூடாது. நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேத பாகத்தை கவனியுங்கள். 7 ஆண்டுகள் கழிந்தது. 7 ஆண்டுகளும் ஒரு பெண் மிகுந்த சந்தோஷத்தில் வாழ்கிறாள். அடுத்து யாக்கோபை உரிமையோடு நான் வாழப்போகிறேன். அடுத்து இங்கு லேயாளோ என்னுடைய வாழ்க்கை இவளோடு சரி என்று புலம்புகிறாள். இந்த 2 ஒரே வீட்டில் ஒரே நாளில் நடக்கிற காரியம். ஒரே சமயத்தில் 7 வருஷங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. 7 வருஷங்கள் ஒருத்தி தன் சந்தோஷ நாட்களை நினைக்கிறார், ஒருத்தி தன் துக்க நாட்களை நினைக்கிறார். மனவுடைந்து போனவளாய் அமர்ந்திருக்கிறார். ஒரே ஒரு நாள் வந்தது, ஒரே ராத்திரி. எந்த புருஷன் அற்பமாய் எண்ணினானோ, எந்த புருஷன் வேண்டாம் என்றானோ அதே புருஷனோடு வாழ்வதற்கு ஒரே நாள் வாழ்க்கை தலைகீழாய் மாற்றி போட்டது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, தேவனுடைய சமூகம் என்பது ஏதோ ஒரு காரியமாய் நடந்து கொண்டிருக்கிறது என்று எண்ண வேண்டாம். வேதத்தை வாசித்து பாருங்கள். எபேசியர் 1-ம் அதிகாரம் 4-வது வசனத்தில்
உலக தோற்றத்திற்கு முன்னமே அவர் முன் குறித்தாராம். ரோமர் 8:28 அருமையாய் நேர்த்தியாய் எழுதின வார்த்தை நாம் வாசிக்கலாம். அவர் தீர்மானத்தின்படியே நம்மை அழைத்தாராம். ஏதோ ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார். லேயாளை போல அற்பமாய் எண்ணப்பட்டு வாடி போய் உட்கார்ந்து தினம் தினம் சோர்வு, தினம் தினம் மனவேதனை, தினம் தினம் சங்கடம், தினம் தினம் அடுத்தடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லை. என் இருதயமே வெடித்து போகிறது போல இருக்கிறது. நான் என்ன செய்யட்டும்? யாரிடத்தில் போய் சொல்லட்டும்? எங்கே ஆகில அழுதால்தான் என்று கண் கலங்கி கொண்டிருக்கிற கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, சோர்ந்து போக வேண்டாம். லேயாளின் தேவன் உன்னுடைய தேவன் என்பதை மறக்க வேண்டாம். லேயாளுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்களை கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் எழுதின வாக்குத்தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் உள்ள பழைய காலங்களுக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு அவரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது என்பதை மறக்க வேண்டாம். அன்றைக்கு சொன்ன அதே வார்த்தை தான், சகல முகங்களில் இருந்து கண்ணீரை நீக்கி போடுவார் என்று, சகல அவமானங்களை நிந்தையும் நீக்குவார் என்று. அதுவும் வேதத்தை வாசிக்கும் பொழுது என் ஜனத்தின் நிந்தையை நான் பூமியில் இராதபடி எடுத்து போடுவேன் என்று சொன்னார். பூமியில் இராதபடி எடுத்து போடும்படி தான் அவர் கவனம் உள்ளவராயிருக்கிறாராம், காத்திருக்கிறாராம். இந்த வேத வசனங்களின் காரியங்களை கவனித்து பாருங்க. எதிர்பாராமல் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் திருப்பம். ஒரே ஒரு நாள் எதிர்பார்க்கவே இல்லை, இப்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கவே இல்லை. யாக்கோபு தன்னை நேசிப்பார், யாக்கோபு தனக்கு புருஷன் ஆவார், யாக்கோபோடு வாழ்வோம். ஒரு நாள் அவள் எண்ணி இருக்க முடியாது. அப்படிப்பட்ட பரிதாபமான நிலையில் ஒரு நாள் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிப்பட்டது. அடுத்த நாள் வாழ்க்கை மலர தொடங்கினது. வேதத்தை வாசித்து பாருங்கள். ஏறக்குறைய 6 ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு மகள், ஒரு பெண் பிள்ளையோடு தன் வாழ்க்கையை கழித்து வந்த ஒரு மகள். பெற்றெடுக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் வாசித்து பாருங்கள். வேத வசனத்திலேயே ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு பெயர், ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு காரணத்தோடு வைக்கிறார். நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் என்று ஒரு மகனுக்கு பெயர் வைத்தாள். என் புருஷன் என்னை இன்னும் நேசிப்பார் என்று ஒரு பெயர் வைத்தார். பார்த்து கொண்டிருக்கிற என்னோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, யாக்கோப்பின் தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், பெரியவர், எந்த சூழ்நிலைகளையும் மாற்றி அமைக்க போதுமானவர். 7 ஆண்டுகளும் கண்ணீரோடு வாழ்ந்த லேயாள், 7 ஆண்டுகளும் இனி வாழ்க்கை இல்லை என்று எண்ணின லேயாள், 7 ஆண்டுகளும் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள், 7 ஆண்டுகளும் மறுபடியும் எனக்கு ஒரு வாழ்வு எப்பொழுது, யார் வருவார்கள், எனக்கு உறவினனே என்னோடு கூட வாழ்வதற்கு இல்லை என்று சொல்லும் பொழுது, இனி என்னை யார் நேசிப்பார்கள், இனி என்னை யார் அன்பு காட்டுவார்கள் என்று அங்கலாய்த்த லேயாள் ஒரே ஒரு நாளில் மாற்றி போடப்பட்டால் வாழ்க்கை வித்தியாசமாய் மாறினது. கெஞ்சி கேட்டவள் இன்னும் 7 நாள் நிற்கிறாள். ஆசீர்வாதம் என்று எண்ணிக்கொண்டே வாழ்ந்தவள் இன்னும் 7 நாள் காத்திருக்க வேண்டியவளாய் மாறினாள். 7 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியவளாய் மாறினாள். நீங்களும் நானும் தேவனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது இன்னும் நெருங்கி பார்க்கிறவரை பாருங்கள். நம்முடைய அற்பத்தையும், நம்முடைய தாழ்வையும், நம்முடைய குறைவுகளையும், கல்வி அறிவையும், நமக்கு இருக்கிற எல்லா விதமான தாழ்மையானவைகளையும் ஒரு நாளும் எண்ணி பார்க்க வேண்டாம். நான் நிற்பது அவருடைய உயர் மகா கனம் பொருந்தியவருடைய கரத்தில். நான் வாழ்வது அவருடைய தயவுள்ள சித்தம் போல, நான் வாழ்வது அவருடைய இஷ்டம் போல, நான் வாழ்வது என்னை எந்த விதத்திலும் மாற்றியமைக்க முடியும் என்று சொல்லுகிற ஒருவருடைய கரத்தில் நான் நிற்கிறேன். அந்த உள்ளான உணர்வோடு கூட இந்த பரிசுத்தரின் முகத்தை பார்த்து சொன்னது போலவே நாம் கேட்கலாம். லேயாள் எப்படி அழுதாலோ அப்படி அழுது கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரா, லேயாளை போலவே மனம் உடைந்து போயிருக்கிற எந்த நிலை இருந்தாலும் சரி, சோர்ந்து போக வேண்டாம். வாழ்க்கை உனக்காகவே, யாக்கோபு உனக்காகவே, இஸ்ரவேலின் பரிசுத்தர் உனக்காகவே தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். உனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட மகிமை, உனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட ஆசீர்வாதம், உனக்கென்று தீர்மானிக்கப்பட்ட கிருபை உன்னை விட்டு வேறொருவருக்கு போவதற்கு முன்பு உன்னிடத்தில் இருந்துதான் போகுமே தவிர உன்னை விட்டு அது போகாது. அவர் நியமித்த கிருபைகள், அந்த கிருபைகளுக்காக இரவும் பகலும் உட்கார்ந்து அவருடைய முகத்தை பாருங்கள். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எனக்காக எழுதப்பட்டதாய் நம்புகிறேன். இந்த வாக்குத்தத்தங்களை லேயாளுக்கு காப்பாற்றி ஒவ்வொரு வரியாய் நிறைவேற்றினது போல என் வாழ்க்கையிலும்
இந்த வாக்குத்தத்தங்களை எனக்கு நிறைவேற்றித்தார். நான் இந்த வாக்குத்தத்தங்களின்படியே உம்மாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மகனாய் நிற்கட்டும். என்னுடைய மனவியாகுலம், என்னுடைய மனவேதனை, என்னுடைய சங்கடம், மற்றவர்களால் எனக்கு உண்டாயிருக்கிற நெருக்கம், மற்றவர்களால் உண்டாயிருக்கிற அவமானம், மற்றவர்களால் உண்டான நிந்தை, மற்றவர்களால் உண்டாயிருக்கிற மகா நெருக்கமான கஷ்டங்கள் எல்லாம் தீரும்படி என் நாளை எப்பொழுது எனக்கு தருவேன். நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன். எனக்கு சீக்கிரமாய் அந்த நாளை வாய்க்க பண்ணும். போதும் உன் வேதனை என்று சொல்லும், போதும் உன் உபத்திரவம் என்று சொல்லும். 7 வருஷம் முடிந்தது என்று என்னுடைய பெயரில் எழுதி வையும். எனக்கு உம்முடைய கண்களில் தயவு கிடைக்கட்டும். வாய் சொல்லி பாருங்கள். தகப்பனுடைய உள்ளத்தின் ஆழம் மகளுக்கு தெரியவில்லை. மகள் ராகேலை, தகப்பன் ராகேலை குறித்து பேசும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற லேயாள் நம்முடைய தகப்பனின் சிந்தையை அறியாதவளாயிருந்தாள். தன்னுடைய தகப்பனின் சிந்தையோ ராகேல் அல்ல, லேயாள். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனே தன் பிள்ளையின் மேல் இத்தனை கரிசனையாய் இவ்வளவு காரியங்களை தீர்மானித்து திட்டமிட்டு செய்வாரானால், உங்களுக்காகவும் எனக்காக வாக்குத்தத்தங்களை கொடுத்து அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படி காத்திருக்கிறவர் எவ்வளவு கருத்துள்ளவராயிருப்பார். அவர் கையில் ஒப்பு கொடுக்கலாமா? நல்ல பிதாவே, உமது முகத்தை பார்த்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் வேதத்தை திறந்து பார்த்தோம். வேதத்தில் எழுதின அந்த சம்பவத்தை நாங்கள் நினைவு கொண்டோம். ஒரே வீட்டில் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளிடத்தில் நடந்த இந்த சம்பவங்களை நாங்கள் எண்ணினோம். 2 பிள்ளைகளும் தனித்தனியாக இருப்பதால் 2 பிள்ளைகளுக்குள் இருக்கிற மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் நாங்கள் உற்று பார்த்தோம். 2 பிள்ளைகளுடைய தகப்பனுடைய தீர்மானத்தை நாங்கள் கவனித்தோம். தகப்பனுடைய தீர்மானம் வாயில் வருகிற வார்த்தை வித்தியாசமானால், தகப்பன் செய்த தீர்மானம் எத்தனை பெரிய மகிமைக்குரியது, எத்தனை பெரிய நியாயத்துக்குரியது என்று நாங்கள் இப்பொழுது அறிந்து கொண்டோம். சாதாரண மனுஷன் தான் பெற்ற பிள்ளைகளுக்கு இத்தனை பெரிய காரியங்களை தீர்மானித்து செய்வாரானால், எங்களை உருவாக்கினவரும் எங்களை பலப்படுத்தினவரும் எங்களுக்கு சகாயரும் எங்களை தெரிந்து கொண்டவரும் ஆகிய நீர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்வீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த 7 வருஷங்களைப் போல துக்கத்தோடு, மன கிளேசத்தோடு, மன வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற யாரானாலும் சரி, அந்த 7 ஆண்டுகள் இன்றோடு அவர்களுக்கு முடிந்ததாய் மாறட்டும். ஆண்டவரே, இன்றைக்கு இரவு இந்த நாள் லேயாளின் மன மகிழ்ச்சி நாளை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். லேயாளின் ஆனந்த நாளை போல உம்முடைய பிள்ளைகளுக்கு மாறட்டும். லேயாளுடைய வாழ்க்கையில் வந்த பெரிய திருப்பம் உம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் உண்டாகட்டும். தகப்பன் நல்லவர் என்று எண்ணத்தக்க, தகப்பனை குறித்துள்ள தீர்மானங்களை முற்றிலும் அறிந்து கொள்ளத்தக்க ஆண்டவரே, லேயாளின் இருதயம் எவ்வளவா ஏங்கி நின்று அறிந்து கொண்டது போல எங்கள் தகப்பனே, உம்மை பற்றி உம்முடைய தீர்மானங்களை குறித்து, உம்முடைய திட்டங்களை குறித்து, உமது ஒளியை செய்கிறவர்களானாலும் உம்முடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளானாலும் திட்டமாய் அறிந்து கொள்ளுகிற பாக்கியத்தை கட்டளையிடும். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இருதயங்களை ஸ்திரப்படுத்தும். லேயாளை போல மனகிளேசம், துக்கம், சோர்வு, ஒவ்வொரு நாளும் அற்பமாய் எண்ணப்படுகிற காரியங்கள், பரியாசமாய் எண்ணப்பட்ட காரியங்கள், எல்லாராலும் பகைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன் என்கிற ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் யாருடைய உள்ளமும் கலங்கி போகாதபடிக்கு அவைகளை ஆற்றி தேற்றம். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் உம்முடைய பிள்ளைகளுக்காக நினைவு கூறப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென். லேயாளை ஆசீர்வதித்தவரும், லேயாளுக்கு கிருபையை கட்டளையிட்டவரும், லேயாளை குறித்து தன் மனதிற்குள்ளே தீர்மானித்து நிறைவேற்றிய தகப்பனை போல நம்மை குறித்த தீர்மானங்களையும் நம்மை குறித்த திட்டங்களையும் வகுத்து வைத்திருக்கிறோம் ஆகிய சேனைகளின் தேவனாய கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்தி மேன்மைப்படுத்துவாராக. ஆமென், ஆமென்.